அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ் அருண் பிரசாத், பட்டதாரி சமூக அறிவியல் ஆசிரியர், இந்த மரியன்னை மேல்நிலைப்பள்ளி. இன்றைக்கி 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். இந்த 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியில் 4 பிரிவுகள் இருக்கிறது. வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல். இந்த புவியியல் பகுதியில் 2ஆம் பருவத்தில் அழகு 1 முதல் பாடமாக இருப்பது வளங்கள். வளங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போமா? வளங்கள் பாடத்தை வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை விட இந்த இயற்கை வளங்களோடு சேர்ந்து இந்த இயற்கை வளங்களை பார்த்து நாம் படித்தோம் என்றால் மாணவர்களுக்கு எளிமையாக வளங்களை பற்றி புரியும் என நினைக்கிறேன். வாங்க வளத்தை பற்றி பார்ப்போமா? இந்த வளங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன, வளங்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்புறம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா என்ன, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா என்ன, அப்புறம் புதை படிம வளங்கள் ஆகியவற்றை பற்றி தான் முக்கியமான நோக்கங்களாக இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். வளங்கள் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வலிமையானது அந்த நாட்டினுடைய வளங்களின் பரவல், பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தல் ஆகியவற்றை சார்ந்தலை அமையும். ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவை தான் வளங்கள் என்கிறோம். இயற்கை இறைவன் கொடுத்த வரம், வளங்கள் இயற்கை கொடுத்த வரம். இந்த இயற்கை வளங்களினுடைய முக்கியத்துவம் என்ன? இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட தேவையான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் இந்த இயற்கை வளங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வளங்கள் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் இதை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிரியல் வளங்கள், மற்றொன்று உயிரற்ற வளங்கள். உயிரியல் வளங்கள் அப்படின்னா என்ன? உயிரியல் வளங்கள் என்பவை காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் ஆகியவை அடங்கிய ஒரு உயிர்கோளம். இரண்டாவதாக உயிரற்ற வளங்கள். உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு வகை வளங்களைத்தான் உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிறோம். உதாரணமாக தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம், சூரிய ஒளி, உலோக தாதுக்கள், காற்று. புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் வளங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், மற்றொன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்பவை இயற்கையான செயல்பாடுகளாலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யப்படக்கூடியவனாகவோ அமையும் வளங்கள் ஆகும். இவ்வளங்களை உற்பத்தி செய்வதாலும் பயன்படுத்துவதாலும் மாசு ஏற்படாது. எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல். சூரிய ஆற்றல். சூரியன் தனது ஆற்றலை வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளியிடுகிறது. சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது. ஒளி மின்னழுத்த களம் அல்லது சூரிய களமானது நேரடியாக சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது. சூரிய ஒளி மின்தட்டின் மூலம் பெறப்படும் மின் ஆற்றலானது கணிப்பானை மின்னூட்டம் செய்வதிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் செயலாற்றுகிறது. அடுத்ததாக காற்று ஆற்றல். காற்றாற்றல் என்பது ஒரு தூய்மையான ஆற்றலாகும். அண்மை காலங்களில் காற்றாற்றலானது மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாகிவிட்டது. இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் 3 சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றினை மின்சாரமாக மாற்றுகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, கனடா மற்றும் பிரேசில் போன்றவைகள் காற்றாலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகள் ஆகும். இந்த காற்றாலை பண்ணையாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் நிறுவப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும், ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் மாவட்டத்திலும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் துலே மற்றும் சங்கிலி மாவட்டங்களிலும், ஒடிஷா மாநிலத்தில் தாமன்ஜோதி என்னும் மாவட்டங்களிலும் நிறுவப்பட்டு காற்றாலை மூலமாக அதிகமான மின்சாரம் பெறப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் ஆற்றல் நீர்மின் சக்தி. நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக கருதப்படுகிறது. நீர்மின் சக்தி அதிக திசை வேகத்துடன் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர் வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் மின் மாற்றிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாம் அறிந்த ஆற்றல் வளங்களிலே நீர்மின் சக்தியானது மலிவானதாகவும்
மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. சீனா, கனடா, பிரேசில், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, இந்தியா, நார்வே மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் ஆகும். அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள்: நீர்மின் சக்தி திட்டம் மாநிலம்: தெஹ்ரி அணை உத்தரகாண்ட், ஸ்ரீ சைலம் அணை ஆந்திர பிரதேசம், நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திர பிரதேசம், சர்தார் சரோவர் அணை குஜராத், பக்ரா நங்கல் அணை பஞ்சாப், கொய்னா அணை மகாராஷ்டிரா, மேட்டூர் அணை தமிழ்நாடு, இடுக்கி அணை கேரளா. அடுத்ததாக புதுப்பிக்க இயலா வளங்களை பற்றி பார்க்கலாம். புதுப்பிக்க இயலா வளங்கள் என்பவை இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு: நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் தாது வளங்களான இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி மற்றும் இதர பிற புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஆகும். இப்போது ஒவ்வொரு வளங்களையும் அதனுடைய பயன்பாடை பற்றியும் அறிந்து கொள்வோம். இரும்பு புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது 4வது உலோகமாகும். தாமிரம் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுள் ஒன்று தாமிரம். தாமிர உற்பத்தியின் 3/4 பங்கு மின்சார கம்பி வடங்கள், தொலைத்தொடர்பு கேபிள்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. தங்கம் இது அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உலோகம். எனவே இதற்கு உலக சந்தையில் அதிக தேவை உள்ளது. பண்டைய காலங்களில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது ஆபரணங்கள் தயாரிப்பிலும் பல் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றன. பாக்சைட் அலுமினியமானது பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பெரும்பாலான தாதுக்களில் அலுமினியம் அடங்கியுள்ளது. இது முக்கியமாக விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடியது. வெள்ளி தங்கத்தை போன்று வெள்ளியும் விலை மதிப்புமிக்க ஒரு உலோகம் ஆகும். வெள்ளியானது நகை தயாரிப்பிலும் பல் மருத்துவத்திலும் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதலிலும் மற்றும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மைக்கா மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை மைக்காவின் தாதுக்கள் ஆகும். மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் இதுவும் ஒன்று. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறை ஆகும். மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று ஏற்பட்ட படிவினால் ஏற்படுபவை ஆகும். அதிகப்படியாக நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் கட்டுமான பணிக்கென பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கரி நிலக்கரி என்பது தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் ஆகும். நிலக்கரி இவை வீட்டு எரிபொருளாக இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படும் உருளைகளில் நீராவி என்ஜின்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோலியம் பாறைகளின் அடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களிலிருந்து துளையிட்டு பெட்ரோலியம் எடுக்கப்படுகிறது. இது கச்சா செயலாக்கம், டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், மெழுகு, பிளாஸ்டிக் மற்றும் மசகு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இயற்கை வாயு இயற்கை வாயுவானது
பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போது வெளியேற்றப்படுகிறது. இது வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருள்களாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை இயற்கை வளங்கள் பற்றியும் அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் நாம் பார்த்தோம். இயற்கை வளங்கள் இறைவன் கொடுத்த வரங்கள். அவற்றை வற்றாமல் பாதுகாப்பது நமது கடமை. இயற்கையை நேசிப்போம், இயற்கை வளத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.